ஹாப்பி ஈத் முபாரக். ஹாப்பி ஈத் முபாரக் டு ஆல் கைஸ். எல்லாருமே ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பெருநாள் vlog தான் பார்க்க போகிறோம். நாங்கள் எங்களுக்கு டே எப்படி போகுது அப்படின்னு பாருங்கள். டே இன் மை லைஃப், பெருநாள் டே இன் மை லைஃப். இன்னைக்கோட பெருநாளோட ஒரு நாள் எப்படி இருக்கிறதா நாங்கள் வீடியோவில் காமிக்க இப்போ போகிறோம். வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு காலை டிஃபன் என்னன்னு தான் நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். வாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னு இப்போ காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஓகேவா? செய்கிறத வந்து காமிக்க முடியல கைஸ், ஏன்னா வேலை அதிகமாக இருக்கிறதுனால ஷூட் பண்ண முடியல. நாங்கள் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். சாப்பிட்றத கண்டிப்பாக காட்டலாம் வாங்க. பாருங்க கைஸ், சும்மா நான் அசத்தி இருக்கேன். சிக்கன் ஃப்ரை, ஷீர்குருமா அப்படின்னு சொல்லலாம் கைஸ். இது ஷீர்குருமாலாம் கிடையாது, பாயாசம். இந்த பாயாசம் வந்து எங்கள் மச்சி வீட்டிலேருந்து கொடுத்து விட்டது, அது நான் பண்ணல. பாக்கி எல்லாமே நான் தான் பண்ணேன். சிக்கன் கிரேவி, கார சட்னி, உளுந்த வடை, இன்னும் சிக்கன் ஃப்ரை. இதான் இன்னைக்குள்ள பிரேக்ஃபாஸ்ட். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சூடா ஆவி பறக்க இட்லியை தலையில் வச்சுருதா இல்லை பிச்சு வாயில் வச்சுருதா அந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கு. அழகா இருக்கா? சூப்பர். நான் அப்படியே எடுத்து வச்சுறேன், காட்டேன். இட்லி இன்னைக்கு வந்து எனக்கு ஃபேவரட்டாக செஞ்சது இடியப்பம் தான் பிளானு. ஆனால் எனக்கு இட்லி பிடிக்குண்டு அதை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் என்னோட பிளான் வந்து இடியப்பம் செய்கிறது, ஆனால் இட்லி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டோன்னே நான் சரி உங்கள் ஆசையை நான் நிறைவேற்றுறேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இட்லி பண்ணிட்டேன். பின்ன கார சட்னி. இதில் ஹைலைட் என்ன தெரியுமா? நான் வந்து சாம்பார் தான் எதிர்பார்த்தேன், ஆனால் எனக்கு சிக்கன் குருமா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் குருமா ஸ்பெஷல். நல்ல சிக்கன் குருமா, சிக்கனோட அப்படியே மனம் அவ்வளோ இதாக இருக்கு, நல்லா இருக்கு ஸ்மெல்லு. அப்புறம் வந்து சிக்கன் ஃப்ரை. வைக்க இடம் இல்லை, நான் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. சாப்பிடவா? சாப்பிடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஃபேவரட்டான உளுந்த வடையும் கார சட்னி. அதுக்கப்புறம் குழம்பு எப்படி இருக்கு? குருமா சூப்பராக இருக்கு. வேற லெவல். அதுக்கப்புறம் சிக்கன் ஃப்ரை. மழை பெய்யுதுன்னு சொல்லுங்க இன்னைக்கு பெருநாள் அன்னைக்கு. இன்னைக்கு கிளைமேட் வந்து கேரளாவில் ரொம்ப சூப்பராக இருக்குது, ஏன்னா மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குது, நல்லா தணுப்பாக இருக்குது கைஸ். நம்ம ஆஹா இட்லி 2 இட்லி எடுத்துக்கிடலாம். அழகா வந்துருக்கு பார்த்தீங்களா? இட்லி நல்லா பூ மாதிரி வந்து. ஒன்று கொடுத்துட்டீங்களோ? அது சால்னா ஆயிடுமா? ஏன்னா ஒன்று எடுக்க முடியாதுல்ல எக்கி, அதனால் நான் முன்னாடியே எடுத்து வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு சிக்கன் ஃப்ரைலேருந்து ஆரம்பிப்போம். இட்லிக்கும் இந்த சிக்கன் குருமாக்கும் வேறு லெவலில் இருக்கும் கைஸ். தங்க ஃபோன் வருது. பிஸ்மில்லா. ரெண்டு ஃபோனுமே மாற்றி ஃபோன் வருது. உளுந்து வடை நான் வீட்டிலே செஞ்சது, அதனால தான் கொஞ்சம்
ஹோல் அப்படி இப்படி இருக்கு. வந்து பிரியாணி வைக்கலாம், பிரியாணி ஃபுல்லாமே உங்களுக்கு வ்ளாக் போடலாம் அப்படின்னு நினச்சேன். என் ஃபோனு ஒரு ஓட்ட ஃபோனு கைஸ். ஆனால் நான் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் ஃபுல்லாக ஷூட் பண்ண முடியல. சார்ஜ் பெட்டன்னு இறங்கிடுது. சார்ஜ் போட்டு நான் வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்குது. ஓட்ட ஃபோன். இப்போ வந்து இந்த அரிசியில் தான் நான் பிரியாணி பண்ண போகிறேன். தாவத் பாஸ்மதி ரைஸு 1 kg போதும். நாங்கள் 2 பேர் தானே, பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு நாங்கள் கொஞ்சம் சாப்பிடுவோம், அவ்வளோதான். மசாலாலாம் போட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது பிரியாணியில் போடுறதுக்காக. அப்போ தான் கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நான் வைக்கிற பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நம்ப மாட்டிய, ஒரு நாள் நான் வச்சு தரேன். எனக்கு இப்போ என்ன பண்ணணும் இல்லையோ, அது வெந்துக்கிட்டு இருக்கேன். அந்த மெத்தடை பாருங்களேன். இதுவும் நம்மளே எடுத்துட்டு இதுவும் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. வீடியோ எடுத்துகிட்டே சமைக்க முடியல என்னால். நான் செஞ்சுட்டு நான் ஒரு புது ஃபோனு வந்து வாங்கிட்டு நல்லா சார்ஜ் நிற்கிற ஒரு நல்ல ஃபோன் வாங்கிட்டு நான் உங்களுக்கு சமையல் வீடியோலாம் நான் காமிக்கிறேன், நான் எப்படி சமைக்கிறேன் அப்படின்னு. நான் நல்லா சமைப்பேன், ஓரளவுக்கு நல்லாவே சமைப்பேன். என் பிரியாணிலாம் சாப்பிட்றதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும், அவ்வளோ டேஸ்ட்டாக நான் பண்ணுவேன். இப்போ வந்து இந்த ஓட்ட ஃபோனை வச்சுக்கிட்டு எனக்கு எதுவுமே பண்ண முடியல. அது எல்லாம் செஞ்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். தம் போட்டேன் கைஸ். தம் போட்டு பிரியாணி பக்காவாக ரெடியாக இருக்குது. நம்ம இனிமேல் போய் வாழையில் வெட்டணும் கைஸ். மழை பெய்யுது. பெருநா அன்னைக்கு இது ஒரு கொடுமை. லுக்கை பற்றிங்களா, பயங்கர டேஸ்டியாக இருக்கும். வாழையில் வெட்டணும் தாங்க. ஒரு ஹெல்ப்பு பண்ணி தரல, ஒரு ஹெல்ப்பு. நம்ம ஒரு ஹெல்ப்பு பண்ணி கொடுப்போமே, அவள் தனியாக வேலை பார்க்குறாள. இந்த பெருநா தூக்கம் சொல்லுவாங்கல்ல, அது அப்படி உறங்கிருக்கு. பெருநா தூக்கம் எப்படி இருந்துச்சு இன்னைக்கு? நல்லா இருந்துச்சா? கண்ணெல்லாம் வீங்கி போயில இருக்குது இது பெருநா தூக்கம். பெண்ணு நீ என்ன கேட்டீங்க? வாழையில வெட்டணும். சட்டை சட்டையெல்லாம் போடுங்க, வந்து போடுங்க, மழை பெய்யுது வாங்க. வெள்ளை இது கரை. ஒரு வாழையில வெட்டுறதுக்கு என்ன போராட்டமா இருக்கு எனக்கு. நான் போறேன், நீங்க வாங்கம்மா. ஏன்னா பிரியாணி அப்படின்னு ஒன்று செஞ்சிட்டோம் அப்படின்னா அது வாழையில மட்டும்தான் சாப்பிடணும், இல்லைன்னா அந்த பிரியாணியை சாப்பிடக்கூடாது. அதுதான் என்னோட பாலிசி. யாராவது மேலே வரவுமே போன் அடிக்குதே. வாமா திறமா. வாவ், எங்கள் வீட்டில் இருந்து இந்த வியூ மட்டும் பாருங்களேன், செமையாக இருக்கும். நான் எப்போமாச்சும் எனக்கு மைண்டு வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா நான் இந்த இங்கே வந்து இந்த வியூ வந்து பார்ப்பேன். நீங்களும் பாருங்கள். அழகா இருக்குல்ல கைஸ். வாங்க. அந்த இருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான் என்னைய பார்த்து எப்போவுமே முறைப்பான், முறைச்சிக்கிட்டே இருப்பான் கைஸ். அவன் முறைச்சிக்கிட்டே இருப்பான். அவன் முகத்தில் சிரிப்புன்னு ஒன்றே இருக்காது. என்னம்மா பண்ணுற? இந்த சைடும் நல்லாயிருக்கும், வியூ வந்து பயங்கரமாக இருக்கும். காமிக்கிறேன். என்ன உத்து உத்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? கிளைமேட்டை பத்தியில எப்படி இருக்குன்னு அழகா இருக்கு. மழை மேகத்தோட நல்லா இன்னைக்கு ஃபுல்லா பொழுது டே ஃபுல்லா இப்படியே தான் இருந்துச்சு. சூரியனே பார்க்கல. எப்படி இருந்துச்சு நான் சொல்லவா?
நல்லா தூங்கிட்டு நல்ல தூக்கம் தூக்கம் ஒரு சைடு இருந்தாலே இங்க போயிட்டு தொழுதுட்டு வந்து சாப்பிட்டுட்டு படுத்தோம், எந்திரிக்க முடியல. பள்ளிக்கு எந்திரிக்க போய் முடியல, பள்ளிக்கு போய் சாப்பிட்டுட்டு தொழுதுட்டு வந்துட்டு படுத்தாலும் எந்திரிக்க சாப்பிட்டுட்டு முடியல. ஹெல்ப் பண்ணலாம்னு நினைச்சேன், ஆனால் மனசு நினைச்சிச்சு, ஆனால் உடம்பு ஒத்துழைக்கல. மனசு நினைச்சிச்சோ. இந்தா இப்போ வந்து எந்திரிச்சு என்னால் முடிஞ்ச ஹெல்ப் வாழையில தான் வெட்டி கொடுக்க முடிஞ்சுச்சு, அதை வெட்டியாச்சு. மனசு நினைச்சிச்சாமே மனசு. அது கழுவ மாட்டேன். எடுத்து வச்சு கழுவு. நான் இப்போ பாத்திரம் வச்சுட்டு வயிறு வலிக்கு. பிரியாணி வேற லெவலில் வந்திருக்கு கைஸ். ஆவி எப்படி பறக்கிற செம சூடாக இருக்குது. இனிமேல் இதை நான் ஆற வைக்கணுமே. ஆற வச்சாதான் சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். ஆவி வர்றதுனால என் பிரியாணியோட அழகை வந்து உங்களுக்கு பார்க்க முடியல. அவ்வளோ அழகாக இருக்குது. ரைஸ் உதிரி உதிரியாக சூப்பராக சுடுது. சேச்சிக்கு போய் கொடுத்துட்டு வரேன், நீங்கள் சாப்பிடுங்க. நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேண்ணா. டேஸ்ட் பண்ணிவிட்டு இனிமேல் சொல்கிறேன். ரொம்ப சிம்பிளாக 2 பேருனாலையும் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுருக்கோம். சிக்கன் லெக் பீஸ் ஃப்ரை. இதுக்கு பேர் ஒன்று வச்சுருப்பியே, என்ன பேர்? செம்பருத்தி பிரியாணி. செம்பருத்தினா நான் என்னோட பிரியாணி, அதான் செம்பருத்தி பிரியாணி. இன்றைக்கி வந்து ஈத்தோட ஸ்பெஷலு. யாரெல்லாம் எப்படிலாம் வச்சு சாப்பிட்டீங்கன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? டேஸ்ட் எப்படிமா இருக்கு? சூப்பராக இருக்கு. பிரியாணின்னு பேரை கேட்டாலே சந்தோஷமாக இருக்கு. அதை சாப்பிட்டா எப்படி இருக்கு அந்த மாதிரி இருக்கு. இங்கே பாருங்க கைஸ், இதுதான் என்னோட இலை. கொஞ்சம் கொஞ்சம் சிக்கனு, கொஞ்சம் எக்கு. சாப்பிட்றது என்னமோ அளவு தான், ஆனால் அந்த இதில் இருக்கிறது ஃபுல்லாக எல்லாமே அன்லிமிட்டெடு. இல்லை, நிறையா இருக்கணும் இலையில. நம்ம சாப்பிடுவோம், கொஞ்சமாக சாப்பிடுவோம், ஆனால் பார்க்கும்போது இலையில நிறையா இருக்கணும்ல. நான் பண்ண பிரியாணி பாருங்கள் கைஸ், டெக்ஸ்சரை பாருங்கள், உதிரி உதிரியா. பிஸ்மில்லா. வேறு லெவல் கைஸ். இந்த ஃபெஸ்டிவல் டைமில் சாப்பிடும்போது டேஸ்ட்டே வேறு மாதிரியாக இருக்குது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஃபெஸ்டிவல் டைம் சமைக்கும் போது மட்டும் நார்மலாக சமைக்கிறதுக்கும் ஃபெஸ்டிவல் டைம் சமைக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. எங்கள் பிரியாணி இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு. ஆனால் இப்போ என்னால் சாப்பிட முடிய மாட்டேங்குதே. உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ண எல்லாருக்கும், கமெண்டில் எல்லா பேருமே எங்களுக்கு வாழ்த்து சொன்னீங்க. அவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ மூலமாக நான் எல்லாத்துக்குமே ஈத் முபாரக். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு இவ்வளோ அன்பு, ஏகப்பட்ட மெசேஜில் நாங்கள் ரிப்ளை கொடுக்க முடியலை. யாரும் ஒரி பண்ணிக்க வேணாம். அதுக்காண்டி நான் இதில் வீடியோ மூலமாக சொல்லிக்கிறேன். எல்லா பேர்த்துக்குமே ஹாப்பி ஈத் முபாரக். எல்லாம் உங்களுக்கு கஷ்டத்துலேயும் நஷ்டத்துலேயும் ஒன்றா இருந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். மறுபடி வயிறு ஃபுல்லாகிடுச்சு கைஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். திங்க முடியலையே. பாய்.